கீமா பாதி மூழ்கிற அளவுக்கு வச்சு மஞ்சப்பொடி போட்டு ஒரு 5 விசில் விட்டு எடுத்துக்கணும். இது குட்டி குக்கர், அதனால 5 விசில். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் எப்பவுமே படிப்பு சம்மந்தமாக தானே வீடியோ வரும். இதென்ன புதுசாக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, படிப்புக்கு ஈக்குவலாக வந்து நம்ம ஹெல்த்து வந்து ரொம்ப முக்கியம். ஸோ எங்கள் அம்மா வந்து பக்கத்து வீட்டு அக்காவுக்கு வந்து மட்டன் கீமா எப்படி செய்யணுங்கிறதுக்கு வந்து ஒரு வீடியோ எடுத்தாங்க. அது செம ஃபன்னாக இருந்துச்சு. ஸோ நிறைய பேத்துக்கு வந்து இந்த ஈஸி டிஷ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது கன்ஃபார்மாக ஃபன்னாக இருக்கும். வாங்க டிலே பண்ணாமல் வீடியோக்குள்ள போகலாம். அதனால் 5 விசில் விட்டு எடுத்துக்கணும். நல்லா ஒரு 3-4 தடவை வாஷ் பண்ணிடணும். 1/2 கிலோ மட்டனுக்கு 3 பெரிய வெங்காயம் சின்ன சைஸ், ஒரு 1/4 கிலோ அளவுக்கு சின்ன வெங்காயம், அப்புறம் இவ்வளோ பூண்டு, ஒரு 25 பல்லு பூண்டு. இதை பொடி பொடியா நறுக்கணும். நறுக்கினதுக்கு அப்புறம் குவான்டிட்டி காமிக்கிறேன். கீமாக்கு அரைக்கிறதுக்கு தேங்காய் ஒரு 1/4 மூடி, பெரிய வெங்காயம் வந்து சின்ன சைஸ்ல 1.5 எடுத்துருக்கேன். சின்ன வெங்காயமா இருந்தா ஒரு 7 சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். அதுல இவ்வளோ மிளகு, இவ்வளோ ஜீரகம், கொஞ்சோண்டு சோம்பு, ஒரு 4 முந்திரி பருப்பு. இதை அரைச்சி பேஸ்டா எடுத்துக்கணும். அவ்வளவுதான். தேவைப்படும். ஸோ எண்ணெய் இவ்வளவு ஊத்திருக்கேன். இது காஞ்ச உடனே நம்ம வந்து இன்கிரீடியன்ஸ் அதுக்குள்ள போட்டுடலாம். என்னென்னு காமிச்சிடுறேன். பிரிஞ்சி இலை, பட்டை இவ்வளவு, 4 கிராம்பு, 2 ஏலக்காய், 1/4 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் சீரகம். இதுதான் தாளிக்கிறதுக்கு. அது பொரிஞ்ச உடனே வெங்காயம் போடலாம். அந்த எடுத்து வச்சிருந்த வெங்காயம் பூண்டு எல்லாத்தையும் மொத்தமா நறுக்கியாச்சு. அதை இப்ப எண்ணெயில் போடுகிறோம். இப்படி அப்பப்போ அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை போடுறோம். கருவேப்பிலை போடுறோம். கருவேப்பிலை போட்ட உடனே கொஞ்ச நேரம் வதக்கணும். அது பாட்டு கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதங்கட்டும். அதுக்கு நடுவில் நம்ம என்ன பண்ண போறோம்னா, இப்ப கத்தியை காணோம். கத்தியை வந்துட்டேன் ராசா. கத்தி வந்துருச்சு. கத்தி வந்ததுக்கு அப்புறம் தக்காளியை எடுக்கிறோம். கழுவாம எடுத்து போடணும். அப்பதான் டேஸ்ட். இல்ல நான் கீழே வந்து இன்னும் எடுக்கவே இல்லை. கீழே வந்துருச்சு. அதை கழுவிட்டு அதெல்லாம் இது கிளீன் செய்யலாம். இது ஒயிட் கலர் பார்ட்டு எப்பயுமே சாப்பாடு சேர்க்கக்கூடாது. கீழே கழுவாம போட்டாதான் ரொம்ப டேஸ்ட். கழுவ போறோம். இல்ல எங்க அம்மா கழுவ மாட்டாங்க. வீடியோ பண்ணி சும்மா கழுவுறாங்க. இந்த தக்காளிய எப்படி நறுக்கி போடுறோம். அடுத்து ஒரு 2 பச்சை மிளகாய ஸ்ப்ளிட் பண்ணி போட்டுறணும். இப்ப சாட்டே பண்ணுங்க. இது நல்லா கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கு அப்புறம் 1/2 கிலோ மட்டனுக்கு 150 பட்டாணி, பச்சை பட்டாணி. பட்டாணி வேற எதுவும் கலர் ஊற வச்ச பட்டாணியா ஒரு 8 hours சோக் ஆயிருக்கணும். இதுல தனி மிளகாய் பொடி 1 ஸ்பூன், மல்லிப்பொடி 2 ஸ்பூன், 3 ஸ்பூன், 3 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு உப்பு. அதை அப்படியே வதக்கணும். இதை வதக்கிட்டு இப்ப மட்டன் வேக வச்சிருக்கோம் இல்லையா, அந்த மட்டன் வேக வச்ச தண்ணியை இருக்கு. இந்த மட்டன் ஒரு 2 தடவை இந்த இதுல ட்ரையா வதக்கணும். வேற ஏதோ போட்டு மஞ்சள் பொடி போட்டு வேக வதக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த தண்ணியை கடைசியா ஊற்றிடணும். தண்ணியை கீழே ஊற்றக்கூடாது. இந்த மட்டன்லாம் டேஸ்ட். இதை இப்ப ட்ரையா இந்த வெங்காயத்தோட வரணும்னா மசாலா ஆட் பண்ண போறோம். வேஸ்ட் பண்ணாம மட்டன் தண்ணியை தேங்காய் சட்டியில அலசி ஊற்றிடணும்.
இப்போ இந்த மிச்சம் மட்டன் வாட்டரையும் ஊற்றிடணும். வெந்ததுக்கப்புறம் காமிக்கிறேன். கன்சிஸ்டன்சி இந்த லெவல் வந்த உடனே கட் பண்ணி வச்சிருக்க கொத்தமல்லி, அப்புறம் கொஞ்சோண்டு சிக்கன் 65 பொடி. இது ஒரு சீக்ரெட் இன்கிரீடியன்ட். அது ஒரு ஃப்ளேவரிங், எல்லா மசாலாவும் கிடைக்கிறது வந்து இவ்வளோ போட்டால் போதும். போட்டுட்டு கொஞ்சம் வதக்கி விட்டுட்டு இந்த கன்சிஸ்டன்சியில் உங்களுக்கு போதும்னா இப்படியே ஸ்டாப் பண்ணிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் ட்ரை வேணும்னா இன்னும் ஒரு 5 நிமிஷம் வத்த விட்டிங்கன்னா வத்திடும். அப்புறம் 2 ஸ்பூன் பச்சை எண்ணெய் ஊற்றிட்டு, பச்சை நல்லெண்ணெய் ஊற்றிட்டு இது பண்ணிடணும். லாஸ்ட்டாக கொஞ்சோண்டு கசூரி மேத்தி இவ்வளோ எடுத்து கையில் நல்லா க்ரஷ் பண்ணி, ட்ரைடு வெந்தய இலை, ட்ரை வெந்தய இலை இது போட்டுட்டு அப்படியே அடுப்பு அமர்த்திட வேண்டியதான். அவ்வளவுதான்.